ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க எல்லாரும்? இன்றைக்கி நம்ம ஸ்மால் கிச்சனில் எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி ஒரு மீன் குழம்பு எப்படி டேஸ்ட்டாக பண்ணலான்னு பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி சங்கரா மீன் குழம்பு பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான புளி இந்த மாதிரி சின்ன லெமன் சைஸ் எடுத்து ஊற வச்சுக்கிறேன். 100 கிராம் வெங்காயம் இந்த மாதிரி பெருசு பெருசாக நறுக்கி ஜாரில் சேர்த்துருக்கேன். அப்புறம் 150 கிராம் தக்காளி எடுத்திருக்கேன். அப்புறம் 5-6 பல் பூண்டு, அதுக்கப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் சீரகம், அப்புறம் வீட்டு குழம்பு மிளகாய்த்தூள் 2.5 ஸ்பூன் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் 1.5 ஸ்பூன் தனியாத்தூள், 1 ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் எடுத்திருக்கேன். அப்புறம் ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்கணும். கொஞ்சம் கூட கொரப்பாக இருக்கக்கூடாது. கொரப்பாக கொஞ்சம் இருந்தாலுமே குழம்பு டேஸ்ட்டு சேஞ்ச் ஆகிடும். அதுக்காக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கிறேன். அப்புறம் ஒரு நார்மல் சைஸ் வெங்காயம் இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணிக்கிறேன். மீன் குழம்புக்கு அரைக்கும் போது வெங்காயம் கொஞ்சம் கம்மியாக சேர்த்துட்டு தக்காளி கொஞ்சம் ஜாஸ்தியாக சேர்த்தா தான் மீன் குழம்பு நல்லாயிருக்கும். வதக்கிறதுக்காக இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அப்புறம் ஒரு நார்மல் சைஸ் தக்காளி இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். 3/4 கிலோ மீனுக்கு இந்த அளவு நான் சொல்லியிருக்கேன். 1 கிலோ மீன் வாங்கியிருந்தேன். அது கட் பண்ணி க்ளீன் பண்ணதுக்கப்புறம் 3/4 கிலோ ஆகிடுச்சு. ஸோ 3/4 கிலோ மீனுக்கு தான் இந்த அளவு நான் சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி புளி நல்லா கரைச்சிடணும். 5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இவ்வளோ எண்ணெய் வேண்டான்னா 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கடுகு சேர்த்துடலாம். அப்புறம் கடுகு பொரிஞ்சதும் கருவேப்பிலை சேர்த்துடலாம். எண்ணெய் கொஞ்சம் நிறைய சேர்த்தா குழம்பு நல்லாயிருக்கும். பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துடலாம். வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆன உடனே நறுக்கி வச்சுருக்க தக்காளி சேர்த்துடலாம். தக்காளி சேர்த்துட்டு 2-3 நிமிஷம் இந்த மாதிரி நல்லா வதக்கிட்டே இருங்க. தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க வெங்காயம், தக்காளி, மிளகாய் தூள் பேஸ்ட்டை இதில் சேர்க்கணும். நான் போட்டிருக்க இதே அளவு தக்காளி, வெங்காயம் நீங்கள் சேர்த்திங்கன்னா குழம்பு நல்லா பர்ஃபெக்டான டேஸ்ட்டில் கிடைக்கும். புதுசாக சமைக்கிறவங்க தெரியாமல் தக்காளி இல்லை புளி எதையாவது ஜாஸ்தி சேர்த்து புளிப்பாயிடுச்சுன்னா 2-3 பீஸ் தேங்காய் அரைச்சி தேங்காய் பால் எடுத்து சேர்த்துக்கோங்க. அரைச்சி வச்ச தக்காளி வெங்காயம் பேஸ்ட்டு சேர்த்துட்டு மிக்சர் ஜாரில் 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றி அலசி சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி சேர்த்துட்டு கரைச்சி வச்ச புளியை இதில் சேர்த்துடுறேன். புளி சேர்த்துட்டு இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா தட்டு போட்டு மூடி கொதிக்க வைங்க ஹை ஃப்ளேமில் வச்சு. தக்காளி வெங்காயம் நம்ம அரைச்சி சேர்த்துருக்கிறதால தக்காளி வெங்காயத்தோட பச்சை ஸ்மெல் வரும். அதை நல்லா கொதிக்க வச்சாதான் குழம்போட வாசனை நல்லா வரும். இந்த மாதிரி நல்லா கொதிக்கணும். எண்ணெய் மேலே தெளிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி கொதிக்கணும். இப்போ 1.5 ஸ்பூன் சால்ட் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு தேவையான அளவு எவ்வளவோ அந்த மாதிரி டேஸ்ட்டில் நீங்கள் சேர்த்துக்கோங்க. குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இந்த டைமில் நான் கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்க மீனை லோ ஃப்ளேமில் ஸ்டவ்வை வச்சுட்டு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ரொம்ப கலக்கக்கூடாது. இந்த மாதிரி லைட்டாக கலக்கி விடுங்க. மீன் குழம்பு ரொம்ப கலக்கக்கூடாது. கலக்கிட்டே இருந்தீங்கன்னா மீன் உடஞ்சி குழம்போட மிக்ஸ் ஆகிடும். அதனால் சும்மா லைட்டாக கலக்கினா போதும். அவ்வளோதான், மீன் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்து எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் போடுற வீடியோஸ் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.